முதலில் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமலாக்கப்பட்டமையால் உறவுகளுடன் போலீசார் அடாவடி, தமிழர் தாயகத்தில் பதற்றம். குற்றவாளிகளோடு வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அரசியல்வாதிகள், ஆதாரங்களை அழிக்க துப்பாக்கிச் சூடுகள். இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குற்றக்குழு தலைவர், போலீசார் வெளியிட்ட குற்றப்பட்டியல். ஜனாதிபதியாக கனவு காணும் நாமல், அரசாங்கம் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. கருணா அழைத்து சென்று படுகொலை செய்தாரா? 39 வருடங்களுக்கு பின் வெளிவரும் உண்மை. அரசுடைமையாகும் சொத்துக்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு இலங்கை போலீசாரின் அவசர அறிவிப்பு. சிறைச்சாலையில் உயிரிழந்த நபர் மீண்டும் உயிருடன், அதிர்ச்சியில் குடும்பத்தினர். இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் இதுவரை முடிவுக்கு வராத நிலையில் எரிபொருள் விநியோகத்திற்கான ஞசு குறியீட்டு முறைமை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி இதுவரை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பதால் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை நிர்வகிப்பதற்காக ஞசு முறைமை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்திற்கு ஞசு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் எரிபொருள் நுகர்வு குறிப்பிடத்தக்க அளவில் குறையவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி முழு டீசல் நுகர்வு சுமார் 10%, பெட்ரோல் நுகர்வு சுமார் 9% மட்டுமே குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள நிலையிலும் ஞசு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் அத்தியாவசிய தேவைகளுக்கான எரிபொருள் விநியோகத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதன் மூலம் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் ராணுவ மோதல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை எனவும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பிலும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள நிலைமைகளுக்கு ஏற்ப சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடி முழுமையாக தீர்க்கப்படும் வரை நாட்டின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்படாத வகையில் எரிபொருள் விநியோகத்தை தொடர்வதற்காக ஞசு முறைமை மேலும் சில காலத்திற்கு நடைமுறையில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தேவையான எரிபொருள் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எவரேனும் சட்டவிரோத செயல்கள் குறித்த தகவல்களை வழங்க விரும்பினால் 1818 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஹெக்மியூ ஹுட்லர் தெரிவித்துள்ளார். எவரும் சட்டவிரோத வழிகளில் தமது சொகுசு வாழ்க்கைக்காக எத்தகைய சொத்துக்களையும் அனுபவிக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் வாயிலாக மொத்தம் 3878 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்க தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு பின் அவை முழுமையாக அரசுடைமையாக்கப்பட்டு உள்ளன. இதனிடையே கடந்த 2025 அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட நாடளாவிய விசேட நடவடிக்கையின் கீழ் சோதனைகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எவரேனும் சட்டவிரோத செயல்கள் குறித்து தகவல்களை வழங்க விரும்பினால் 1818 என்ற பிரத்யேக தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். பெறப்படும் தகவல்கள் மிகவும் பாதுகாப்பாக கையாளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எவரும் சட்டவிரோத வழிகளில் தமது சொகுசு வாழ்க்கைக்காக இத்தகைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு வெளியில் அவர்களின் உறவுகள் நடத்திய போராட்டத்தின் போது போலீசாருக்கு போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலைமை ஏற்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தின் தேசிய நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதனிடையே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் ஒன்றில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து மாவட்ட செயலகத்திற்கு உள்ளே நுழைய முனைந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் இழுத்து வெளியேற்றாதால் அங்கு சற்று பதற்ற நிலைமை ஏற்பட்டது. அவங்களும் பாதிக்கப்பட்டாங்களா? அவங்களுக்கு
கண்டுபிடிச்சான்னு சொல்லி 31 பேரும் ஆரண்டு தெரியாது. மற்றது எங்களுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்கு நாங்க ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போன இடத்துல இந்த OMB அலுவலகத்தால அந்த பிரதிநிதி சொன்னவர் 27 பேரை கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த 27 பேர் ஆரண்டு கேட்டா தெரியாது, நாங்க அறிவிக்க மாட்டோம். பிறகு என்ன OMB உண்மைத்தன்மை இல்லாத OMB? ஆறு நீங்க ராணுவத்தை காணாம போனோர் தேர்றன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை வாழ்வாதாரம் தாரம் இன்றைக்கு கண் பரிசோதனை தேவை. ஊழகாலமும் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்துல கொழும்புல தெரிவிக்கிறோம். இன்றைக்கு வட மாகாணத்துல வந்து செய்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு உண்மை கண்டறியப்பட வேண்டும். கொஞ்சம் අනිත්‍යව වැල්වත්තෙන් අදින්නේ. விமலாவா உள்ளங்க. වැඩි எல்லாருக்கும் நிவாரணம் வாழ்வாதாரம் தாரம் புள்ளையிட பொறுமதி தெரியாம நீங்க கணக்கு අනිත් එක புள்ளையிட பொறுமதி தெரிஞ்சா நீங்க சொல்லுவீங்க. நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பொறுமதி தெரிஞ்சா இல்ல. நீங்க அப்ப வளர்ந்திருந்தா உங்களுக்கு ඒ ඉන්න කියන්නේ අර කට්ටිය දෙන්න කියන්නේ එළියට දාන්න. ஆசியா ஒருல சீரியா අම්මා ඔයාලා පදින්න. பொறுமதி என்ன? அவதான் உங்களுக்கு சொல்லணும். நீங்க கண்டுபிடிச்ச ஆட்களை எங்களுக்கு தெரிய வைக்கணும். ஆரை கண்டுபிடிச்சீங்க? 27 பேர். இன்றைக்கு வந்து 30 எங்களை ஏமாற்றக்கூடாது. எங்களை இவ்வளவுக்கு பூரண விசாரணை முடிஞ்சது. நீங்க கண்டீங்களா? உங்க பிள்ளைகளை கண்டுபிடிச்சு தந்தீங்களா? தண்டனை கொடுத்தீங்களா? ஒரு வரையாவது காட்டுங்க. 2 வரை நாங்க 5 மைல் முதல் கொடுத்தாங்க. அந்த 5 மைலை நீங்க
அவங்கள்ட்ட நீதி பொறிமுறை எங்க இருக்கு? எந்த வலிந்து காணாமல் எந்த நீதி பொறிமுறையை உருவாக்கி இருக்காங்க? அவங்க வெறும் இழப்பீட்டு அலுவலகத்தை தான் வச்சிருக்காங்க. அந்த இழப்பீட்டு அலுவலகம் மூலமா அவங்களுக்கு நீதி பெற்று தர முடியுமா? ஒரு பிள்ளைகிட்ட பொறுமதி தெரியுமா? இன்றைக்கு இந்த வலி வேதனையோட இவ்வளவு கோலமாக இந்த வீதியில திரிகிற மக்களுக்கு என்ன தீர்வு இருக்கு? அதை விட்டுட்டு இழப்பீடு கொடுக்குறேன் வயது முதிர்ந்த வந்தவர் 90 ஆண்டு முதியோர் கண்ணாடி கொடுப்பாங்க. இலங்கையில் இந்திய ராணுவத்தினருக்கு எதிராக செயற்பட்டு வந்த ஹாட் அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருந்த சுபாஷ் கருணாவின் பணிப்புரையின் பேரில் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு முக்கிய காரணிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பில் மட்டக்களப்பு பிரதேசத்திற்கு தலைமை தாக்கிய கருணாவை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யுமாறு சுபாஷ் தனது உறுப்பினர்களுக்கு கட்டளை பிறப்பித்ததாக கூறப்படுகின்றது. எனினும் அந்த தாக்குதலை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இதற்கு பழி வாங்கும் வகையில் பிரான்ஸ் சந்தையில் வைத்து புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களால் சுபாஷ் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவருடன் ஹாட் அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவரும் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு கருணா, சுபாஷ் ஆகியோர் அக்காலகட்டத்தில் எவ்வாறான சம்பவங்களின் பின்னணியில் செயற்பட்டமை தொடர்பான பல்வேறு விடயங்கள் வெளிவந்துள்ளன. எதிர்காலத்தில் ஆட்சியை கைப்பற்ற கனவு காண்பவர்கள் தங்களின் பெற்றோர் ஆட்சி காலத்தில் அனுபவித்த பழைய சலுகைகள் இனி ஒருபோதும் கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நாட்டில் நிலவி வந்த பணவளத்தை பயன்படுத்தி பாராளுமன்றத்திற்கு சென்ற பழைய அரசியல் கலாச்சாரம் இனி நடைபெறாது என்பதை மக்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். முன்னைய ஆட்சிகளில் குறிப்பிட்ட சில குடும்பங்களும் அவர்களின் நண்பர்களும் அதிகாரத்தையும் சிறப்பு சலுகைகளையும் தங்களுக்குள்ளேயே பகிர்ந்து அனுபவித்து வந்ததோடு தாங்கள் செய்த தவறுகளுக்கு ஒருபோதும் சட்டத்தின் முன் தண்டனை கிடைக்காது என்று நம்பியிருந்தனர். ஆனால் தற்போது நிலைமை மாறியுள்ளது. நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக மாறியுள்ளது. இதனால் எவ்வித தவறும் செய்யாத சாதாரண பொதுமக்கள் சட்டத்தை கண்டு அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. மாறாக கடந்த காலத்தில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்களும் தவறுகளில் ஈடுபட்டவர்களுமே தற்போதைய நீதித்துறை மற்றும் நீதிபதிகள் மீது தவறான கருத்துக்களை வெளியிட்டும் அச்சமடைந்தும் வருகின்றார்கள். தற்போதைய ஆட்சியில் ஜனாதிபதி, அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என யாருக்கும் எந்தவித சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை. ஜனாதிபதி உட்பட அனைவரும் சாதாரண பொதுமக்களைப் போலவே தங்களது அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் தற்போதைய அரசாங்கத்தை விட மிக சிறந்த நிர்வாகத்தை வழங்கக்கூடிய ஒரு அரசியல் தரப்பினரால் மட்டுமே இலங்கையில் ஆட்சிக்கு வர முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாரியபுல சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் சிறைச்சாலையினுள் இறந்துவிட்டதாக நான்நேரிய போலீசாரால் உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் உயிருடன் வீட்டிற்கு வந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குருநாகல் கல்கமுவ போகோபன்குளம் கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக போலீசாரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இறுதிக்கிரியைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இறந்ததாக கூறப்பட்டவர் தனது இறுதிக்கிரியைக்கு உயிருடன் வீட்டிற்கு வந்துள்ளார். கோகோபன்குளம் கல்கமுவ பகுதியை சேர்ந்த TM கீர்த்திசேன என்பவர் திடீரென தனது வீட்டிற்கு வந்துள்ளார். கிராமம் முழுவதும் இறுதிக்கிரியைக்கான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இறுதிச் சடங்கு மற்றும் தகனத்திற்கான அனைத்து செயற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்த நிலையில் கீர்த்திசேன உயிருடன் வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளமை குழப்பத்தினையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறைச்சாலை மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக உறவினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக நாட்டில் ஆங்காங்கே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அனைத்தும் கடந்த கால குற்றங்களுடன் தொடர்புடைய ஆதாரங்களை அழிப்பதற்காக நடத்தப்பட்ட சம்பவங்களாக இருக்கலாம் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குற்றங்களை தடுப்பதற்கும் அவற்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த கடினமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து
முன்னெடுப்பதற்கான வாய்ப்பினை பொதுமக்கள் தங்களின் ஆணையின் ஊடாக எமக்கு தந்துள்ளனர். சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட 58 பாரிய குற்றவாளிகளை கடந்த காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வந்துள்ளோம். அவர்கள் அந்த நாடுகளில் பெரிய மாளிகைகளில் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தனர். சொகுசு வாகனங்கள் அவர்களிடம் உண்டு. கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து அங்கு சென்ற பல அரசியல்வாதிகள் இந்த குற்றவாளிகளுடன் சேர்ந்து சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து வந்தனர். எமது நாட்டில் சட்டம் மிகவும் சீர்குலைந்த நிலையில் இருந்து ஒரு அரசியல் தரப்பை மாத்திரமல்ல, இது போன்ற பல அரசியல் குழுக்களை நாங்கள் அகற்றியுள்ளோம். அவர்களுடன் பலர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அழிவடைந்த நிலையில் இருந்த ஒரு நாட்டையே நாம் பொறுப்பேற்றோம். தற்போது நிதி ரீதியாக ஓரளவு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம். அனைத்து துறைகளிலும் வருவாயை சேகரித்து நாட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை இயன்றளவு விரைவாக நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டஹச்சி அண்மையில் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அரசாங்கத்திற்கு எந்தவித தயக்கமும் இல்லை என குறிப்பிட்ட அமைச்சர், தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்டங்களை பாராளுமன்றம் நிறைவேற்றுவதுடன் மாகாண சபைகளுக்கான எல்லை நிர்ணய பணிகளையும் நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த பணிகள் இந்த வருடத்திற்குள் நிறைவு செய்யப்பட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இல்லாத நிலையில் தேர்தலை நடத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் விரைவாக நிறைவேற்ற வேண்டியது அவசியம் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என்ற எந்த ஒரு தீர்மானமும் அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை என தெரிவித்த அமைச்சர், தேர்தல் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான பாராளுமன்றத்தில் குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த குழுவின் ஊடாக தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார்.